வணக்கம். இன்றைய தினம் 15 ஜூன் 2022. டைம் வந்து சரியா 9 மணி 18 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் செகண்ட் கேண்டில் வந்து தேர்ட் கேண்டில் செல்லு வந்திருக்கு. செல்லு வந்த உடனே ரோபோல ஒரு லாட் எடுத்திருக்கு. ரோபோல எடுத்திருக்கு. அதே போல டெர்மினல்லையும் எடுத்திருக்கு. 32 அதாவது 33,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 920 ரூபா கிட்ட இருக்கு எம்டிஎம். ஏன்னா உடனே அடுத்த 2 கேண்டில்லையே வந்து நல்லா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ ஒரே கால் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம் 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. 33,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் கேண்டில் எடுத்து உடனே பெரிய கேண்டிலாக வந்திருக்கு. 380லேருந்து அதாவது 100 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்கியிருக்கு. அதனால நமக்கு ப்ராஃபிட் மட்டும் இப்போ பார்க்குறோம் 900 ரூபா கிட்ட இருக்கு. இப்போ பார்க்குறோம் எந்த ஃபோர்ஸில் கீழே இறங்கிச்சோ மார்க்கெட் அதே ஃபோர்ஸில் மேலே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 100 ரூபா கிட்ட தான் ப்ராஃபிட் இருக்கு. 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கொடுத்தது. எந்த ஃபோர்ஸில் கீழே இறங்கிச்சோ அதே அதில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். இப்போதைக்கு வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸாக தான் போயிட்டு இருக்கு. நல்ல செல்லு கொடுத்து கீழே வந்து உடனே ரிவர்ஸ் ஆகி திரும்ப கீழே வந்துட்டு இருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 328 ரூபா 450 ரூபா 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல தான் இருக்கு. 33,200 புட் ஆப்ஷன் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு ட்ரெண்ட் இன்னும் பிடிக்கல. செகண்ட் கேண்ட் லோ கட் பண்ணி கீழே தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் பை வந்துருச்சு. பை வந்த உடனே புட் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கு. கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருக்கு. 33,600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து 500 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் திரும்ப வந்து பையை கொடுத்தது ரிவர்ஸ் ஆகுது. இப்போ செல்லு வந்திருக்கு. செல்லு வந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா கால் ஆப்ஷன் அதாவது கால் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் ஹைபிரிட்ல 2 லாட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. புட் ஆப்ஷன் ஹைபிரிட்ல 2 லாட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வந்து 1 லாட் எடுத்தது. இப்போ 2 லாட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஒரு 800 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. புட் ஆப்ஷன் மட்டும் இப்போ 2 லாட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் 2வது தடவை செல் கொடுத்தது ரொம்ப நல்லா கீழே இறங்கிட்டு இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 2000 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஏன்னா 2 லாட் நமக்கு மார்டிங்கல்ல 2 லாட் எடுத்திருக்கு. அதாவது குவான்டிட்டி இன்க்ரீஸ்ல 2 லாட் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ நல்லா கீழே இறங்கிட்டு இருக்கு. நமக்கு இப்போ 1800 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஸோ நாம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு 3,500 ரூபா ப்ராஃபிட் 3,000 ரூபா ப்ராஃபிட் வந்தா கட் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருவோம். கிளிக் பண்ணி அது எப்பயுமே செட் பண்ணும்போது முதல்ல டைப் பண்ணணும். ஏன்னா டைப் பண்ணிட்டு 3000 டைப் பண்ணிட்டக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கொயரா பட்டனை கிளிக் பண்ணணும். நம்ம தப்பி தவிர இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 ரூபான்னு எடுத்துக்கோ ரோபோ. ஸோ எப்பயுமே இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு தான் அப்புறமா கிளிக் பண்ணணும். இது நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்க இப்போ எவ்வளோ இருக்கு 1,700 ரூபா 800 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. அப்படியே விடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்லு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செல்லு வந்ததுன்னா கால் 2 லாட்டுக்கு கிளியர் பண்ணிட்டு ஸ்கொயரா பண்ணிட்டு புட்டு வந்து நமக்கு வந்து 4 லாட்டா பை ஆக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு 2 லாட்டு தான் இருக்கு. 4 லாட்டா பை ஆக ஆரம்பிக்கும். பார்ப்போம். செல்லு கொடுத்துருக்கு. பார்க்குறோம் கட் ஆயிடுச்சு. கால் கட் ஆயிட்டு புட்டு ஹைபிரிட்ல 4 லாட் எடுத்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு 2000 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம் கரெக்டா 12 மணி 48 நிமிஷம் ஆகுது. நமக்கு பார்க்குறோம் ஆர்டர் புக்கில் கால் ஆப்ஷன் வந்து ஹைபிரிட்ல 8 லாட் எடுத்திருக்கு. அந்த ஹைபிரிட்ல புட்டில் 8 லாட் எடுத்து திரும்ப காலில் 8 லாட் எடுத்து நம்முடைய மேக்சிமம் ப்ராஃபிட் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்முடைய மேக்சிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,480. நமக்கு அதை செட் பண்ணி வச்சிருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக 3,482 ரூபா கிட்ட ப்ராஃபிட் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மைனஸ் போயிட்டே வந்திருக்கு. நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்க 3,482 ரூபா கடைசியாக வந்து 8 லாட்ல நமக்கு ப்ராஃபிட் ரீச் ஆயிருக்கு. இது நமக்கு இன்னைக்கு வந்து ட்ரேட் முடிஞ்சுது.
இதோட வந்து நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.